போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. 115 வீடுகளை கொண்ட இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு 1619.18 மில்லியன் ரூபாவாகும். இந்த கட்டுமான பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் வாழ்க்கை அழகாக அமைய வேண்டும் என்றால் தாங்கள் வாழும் இடமும் அழகாக இருக்க வேண்டும். திமிரிகசாய தொகுதியாக இருந்தாலும் சரி, இந்த நகரத்தில் குறைவான வசதிகளை கொண்ட 1400க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் உள்ளன. இவற்றை மாற்றியமைக்க நகரசபை என்ற ரீதியில் எம்மால் மட்டும் தனியாக செயற்பட முடியாது என்பதனை நாம் அறிவோம். எனவே நகர அபிவிருத்தி அதிகார சபையும் கொழும்பு மாநகர சபையும் எப்போதும் இணைந்தே செயற்பட வேண்டும். முன்னரை போல UDA ஒரு கருத்தையும் CMC வேறொரு கருத்தையும் கொண்டிருக்காமல் இப்போது அந்த திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். நாம் ஒன்றிணைந்து ஒரே பிரதான திட்டத்தின் கீழ் மக்களுக்காக செயற்பட வேண்டும். இந்த வீடுகள் நமக்கு கிடைக்காது, அல்லது பணம் மற்றும் அதிகாரம் படைத்தவர்களுக்கே சொந்தமாகும். இல்லை என்றால் அரசியல்வாதிகளின் பின்னால் செல்பவர்களுக்கு வீடு கிடைக்கும் என்ற ஒரு வரலாறு உண்மையில் இருந்தது. அதனால்தான் அந்த நிலைமையை முற்றாக ஒழித்து தகுதியுள்ள ஒவ்வொரு பிரஜையும் கண்ணியமாக வாழ்வதற்கு தேவையான உண்மையான வீடொன்றை அமைத்துக் கொடுக்க நாம் முயற்சிக்கின்றோம்.